ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புரன்போலி ரெசிபி தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாஃப்டாக வரல, ரொம்ப ஹார்டாக வருதுன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஃப்ளஃபியாக வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி தான். அரை கிலோ கடலைப்பருப்பை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு 2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றணும். அதிகமாக தண்ணி ஊற்றினா குழஞ்ச மாதிரி ஆகிடும். 2 டம்ளர்லேயே நல்லா பூ போல் வெந்துடும். கொஞ்சமாக கலருக்காக மஞ்சத்தூளும் விளக்கெண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன். இதை 3 விசில் விட்டால் நல்ல பூ போல் வெந்துடும். ரொம்ப பருப்பு குழஞ்சிட்டாலும் புரன் நல்லா வராது. இந்த பதத்தில் இருந்தால் புரன் பர்ஃபெக்டாக வரும். இப்போ தண்ணியை நம்ம செப்பரேட் பண்ணிடணும். நான் மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். மண்டை வெல்லம் 200 கிராம் இருந்தாலே போதும். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். அதிகமாக இனிப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு கை சேர்த்திக்கோங்க. இதை அந்த சூட்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வெல்லம் நல்லா கரையும். ஒரே ஒரு கல் உப்பு மட்டும் சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக தூக்கி காமிக்கும். அதுக்காக தான் நம்ம 2 கல் உப்பு போடுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும். நல்லா கிளறும் போதே வெல்லம் நல்லா இலக்கம் கொடுத்துரும். கடலைப்பருப்பு கேஸ்னால மசாலா பொருட்களெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்போ தான் டைஜஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு துண்டு சுக்கு, ஒரு ஸ்பூன் சோம்பு, இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஏலக்காய் மட்டும் வாசனைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். நான் 7-8 ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கடலைப்பருப்பும் வெல்லமும் நல்லா கரைஞ்சி ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்ச மசாலாவை நல்லா ஜல்லிச்சு சேர்த்திக்கணும். நம்ம ஜல்லிச்சு சேர்த்தும் போது நம்ம தேய்க்கும் போது எதுவுமே திட்டாக வராது. புரன் எந்த பருப்பு 1க்கு 2 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக இருக்கணும். அப்படி இல்லைனா நம்ம புரன் சாஃப்டாக வராது. புரன் போலிக்கு மெயினாக புரன் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் புரன் போலி பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி ஒரு ஓட்டக்கரண்டி எடுத்து நம்ம ரெடி பண்ண புரனை உள்ளே போட்டு சும்மா சுற்றினாலே அந்த ஜல்லடை வழியாக எல்லாமே கீழே நைஸாக வந்துடும். நமக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். புரன்போலி பண்ணும்போது பருப்பு நல்லா நசுங்கலைன்னா நம்ம தேய்க்கும் போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மாவு கிழிஞ்சு அந்த புரனெல்லாம் வெளியில் வரக்கு சான்ஸ் ஆகிடும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது புரன் நல்லா சாஃப்டாக வரும். அப்படி இல்லைனாலும் மிக்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் பல்ஸ் மோடில் அடித்தாலே நல்லா உதிரியாக வந்துடும். புரன் நல்லா நைஸாக ஆகிடுச்சு. இப்போ சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டா போதும். நம்ம பண்ணது அரை கிலோ. நான் கொஞ்சோண்டு வாசனைக்காக ஜாதிக்காயை துருவி சேர்த்துறேன். சும்மா ஒரு பிஞ்சு சேர்த்துனாலே போதும். அதிகமாக சேர்த்தக்கூடாது. கடலைப்பருப்பு பூரனை நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம புரன் எந்த இடத்துலையுமே திட்டாக இல்லாமல் சூப்பர் டேஸ்ட்டில் வரும். மெயினாக மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. மாவை இந்த மாதிரி நல்லா தட்டி நல்லா லூஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா எல்லா பக்கமே மடித்து போட்டு இந்த மாதிரி குத்தி பண்ணும்போது மாவு இழுத்தா நல்லா ஜவ்வு மாதிரி வரும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடித்த மாவை தண்ணியில் போட்டு அப்படியே முக்கி எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா பெரட்டி நம்ம எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சோன்னா சூப்பராக சாஃப்டாக மாவு அப்படியே நல்ல இலக்கமாக புரன் போலிக்கு ஏற்ற செட்டிங்கில் வந்துடும். மாவை பிணைஞ்ச உடனே நம்ம எண்ணெய் வச்சுட்டு ஒரு 10 to 20 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் சுட்டால் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும். சின்ன மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே புரன் போலி சூப்பராக வந்துருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் தேய்ச்ச உடனே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இழுத்தா நல்ல ஜவ்வு மாதிரி வரணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம புரன் போலி சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும்போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மீடியமான சைஸில் மாவை எடுத்து கொஞ்சமாக ஒரு குழி மாதிரி பண்ணி நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடணும். நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா குழியை பெருசாக இது பண்ணிக்கணும். அப்போ தான் மாவுக்குள்ளே அழகாக ஸ்டஃபிங் போய் உட்காந்துக்கும். இல்லைனா மாவு அந்த கேப் வழியாக வெளியில் வந்துடும். நம்ம குழியை ஆழமாக பறித்து ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மாவு தேய்க்கும் போது அந்த புரனெல்லாம் வெளியிலே வராது. உள்ளே வச்ச ஸ்டஃபிங்க்கு மேலே எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் எடுத்துடணும். இல்லைனா ரொம்ப மொந்தமாக வந்துடும். நம்ம மாவு எந்த அளவில் எடுக்கிறோமோ அந்த அளவில் தான் புரன் வச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமுமே அந்த புரன் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இப்போது டஸ்டிங்காக நான் கொஞ்சோண்டு கோதுமை மாவை டச் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சோன்னா புரன் போலியோட அந்த ஸ்டஃபிங் எல்லா பக்கமுமே பரவிடும். நம்ம எடுத்த உடனே மாவை அப்படியே கல்லில் வச்சு தேய்ச்சோன்னா அங்கங்கே ஒட்டிக்கும். மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டு தேய்ச்சாலே எல்லா சைட்லையும் அது ஈவனாக பரவிடும். நம்ம அழுத்தம் கொடுத்து மாவை தேய்க்கக்கூடாது. நல்ல பூ போல் வச்சு தேய்ச்சாதான் அந்த புரன் வெளியில் வராமல் இருக்கும். எல்லா சைட்லேயும் நல்லா தேய்ச்சி விட்டுறணும். அப்போ தான் மொந்தமாக இல்லாமல் பார்க்கறதுக்கு சாஃப்டாக தின்னாக இருக்கும்.
இந்த மாதிரி போலி எல்லாம் செய்யும்போது டஸ்டிங்க்கு மாவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடியிலெல்லாம் ஒட்டிக்கும். இப்போது தணலை கம்மியாக வச்சு கல்லை ரொம்ப அதிகமாகவும் சூடாக இருக்கக்கூடாது, கம்மியாகவும் சூடாக இருக்கக்கூடாது. நல்ல மீடியமான தணல் இருந்தால் தான் போலி நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், கேஸை நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம அப்படியே தவால போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் போலி சூப்பராக வரும். நம்ம விருப்பம் போல் எண்ணெயோ நெய்யோ எது வேணால் சேர்த்துக்கலாம். நிறைய ஊர்களில் போலி மைதாவில் கூட செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்தி வெர்ஷனும் கூட. நான் எல்லா பக்கமுமே வேகிறக்காக நல்லா திருப்பி திருப்பி விடுவேன். நம்ம ஒரே பக்கம் ஃப்ளேம் இருக்கிறனால நம்ம சுற்றி விட்டால் நம்ம போலி நல்லா உப்பி வரும். 2 சைட்லேயும் நல்லா திருப்பி போட்டு எண்ணெய் அப்ளை பண்ணால் போதும், சூப்பரான ஃப்ளஃபியான போலி தயாராகிடும். எப்போவுமே ஃபெஸ்டிவ் டைம்ஸில் இந்த மாதிரி ஃபுட்டு ப்ரிப்ரேஷன் எல்லாம் நடக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலே போதுங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஃப்ளஃபியாக பார்க்கறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லாயிருக்கும். நமக்கு தேய்க்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. போலி ஈவனாக எல்லா பக்கமே வெந்து அந்த புரன் எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இவ்வளோ சாஃப்டாக இருந்தால் சும்மா சாப்பிட்றக்கே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது என்ன தான் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம செய்யும்போது கரெக்டாக மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா கேஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி போலி ரெசிபி எல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கேஸாக தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம மசாலாலாம் பர்ஃபெக்டாக சேர்த்திருக்கோம். கேஸ் எல்லாம் பிடிக்குங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க. இது ஃபெஸ்டிவ் ஃபுட்டுனால அந்தந்த ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு பஜ்ஜி, குழம்பு, பப்படம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வெறும் அரை மணி நேரத்தில் எவ்வளோ போலி வேணால் சுட்டுடலாம். சின்ன சின்ன டிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஃபுட்டு செஞ்சாலும் லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸும் சேவ் பண்ணிக்கலாம். எந்த அடி பிடிக்கிற பிரச்சனையும் இல்லாமல் உணவு சுவையாகவும் டேஸ்டியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபுட்டு டேஸ்டியாக இருக்கும்.